Hello students, இந்த டாபிக் என்னென்னா நோடல் வோல்டேஜ் அனலைசிஸ். இந்த நோடல் வோல்டேஜ் அனலைசிஸில் நம்ம இதுக்கு முன்னாடி மெஷ் கரண்ட் அனலைசிஸ் பார்த்தோம். அதில் ஒரு கேவிஎல் ஈக்குவேஷன் கிர்ச்சாஃப் வோல்டேஜில் அப்ளை பண்ணி அதில் அந்த ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி கேவிஎல் இந்த மாதிரி கேவிஎல் ஃபார்ம் பண்ணியிருப்போம். இது எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜில் இருக்கும். 20 வோல்டேஜ் இல்லைன்னா I/R, அதுவுமே ஒரு வோல்டேஜ் தான். ஸோ அந்த கேவிஎல் அப்ளை பண்ணி இந்த I1 I2 சால்வ் பண்ணி நம்ம வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நோடல் வோல்டேஜ் அனலைசிஸ். இந்த நோடல் வோல்டேஜ் அனலைசிஸில் கேவிஎல் மெஷ் கரண்ட்டில் அப்ளை பண்ணுற மாதிரி இங்கே வந்து KCL அப்ளை பண்ணுறோம். அதாவது கிர்ச்சாஃப் கரண்ட்லாம் அப்ளை பண்ணுறோம். எப்படின்னா இந்த மாதிரி ஒரு அதே மாதிரி சர்க்யூட் தான். இதுலேயும் என்னென்னா எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம், கரண்ட் பாசஸ் த்ரோ த ரெசிஸ்டன்ஸ் R1 R2 R3 இந்த மாதிரி கேட்கலாம். இல்லைன்னா வோல்டேஜ் அக்ராஸ் R1 வோல்டேஜ் அக்ராஸ் R2 வோல்டேஜ் அக்ராஸ் R3 இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். பட் இங்கே வந்து KCL அப்ளை பண்ணுறோம். KCL எங்கே அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா இந்த நோடில் தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, இங்கே KCL அப்ளை பண்ணுறோம். லாஸ்ட் கேஸில் மினிமம் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னா எதுக்கு அந்த மெஷ் கரண்ட் மெத்தடில் சால்வ் பண்ணுறதுக்கு B-n+1 அப்படின்னு சொல்லியிருந்தோம். Bனா பிரான்ச், Nனா நோட் ப்ளஸ் 1. B பிரான்ச், நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் நோட்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ பட் இங்கே என்னென்னா how many number of branches அப்படின்னா there are 3 branches here. 1 2 3, அதாவது 1 2 3. நம்பர் ஆஃப் நோட்ஸ், நோடுனா என்னது, ஜங்ஷன் பாயிண்ட். நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ், அப்புறம் நம்பர் ஆஃப் நோட்ஸ். நோட்ஸ்னால் என்னது, இது ஒரு நோட், அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஜங்ஷன் பாயிண்ட். இதெல்லாம் ஜங்ஷன் பாயிண்ட் கிடையாது. ஓகே, தர்ஃபோர் நோட்ஸ் வந்து இங்கே மினிமம் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் required to solve என்ன அப்படின்னா n-1. இதில் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் வந்து இன்க்ளூட் பண்ணவே தேவையில்லை. there are n-1 number of equations are required to solve this problem. ஓகே, இங்கே how many nodes are here அப்படின்னா 2 number of nodes இருக்குது. node 1 node 2. அப்போ இங்கே 2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 2 - 1 ஜஸ்ட் 1 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணாலே இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிடலாம். இதில் நோடல் வோல்டேஜ் மெத்தடில் இங்கே KCL அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இதில் எந்த கரண்ட் டைரெக்ஷனுமே கொஷினில் கொடுக்கல. இப்படி கொடுக்கலன்னா நம்மளாவே கரண்ட் டைரெக்ஷன் அஷ்யூம் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி இதை வந்து I1 எடுக்கிறோம், இங்கே I2ன்னு எடுக்கிறோம், இங்கே I3ன்னு எடுக்கிறோம். ஓகே ரைட். தேர்ஃபோர் KCL அப்ளை பண்ணோன்னே என்னது, சம் ஆஃப் என்டரிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் லீவிங் கரண்ட். இந்த நோடில் என்டரிங் கரண்ட் இது சம் ஆஃப் என்டரிங் கரண்ட்னா I1 I2. therefore I1 plus I2 is equal to சம் ஆஃப் லீவிங் கரண்ட்னா ஒரே ஒரு லீவிங் கரண்ட்டு தான் இருக்குது. இந்த பாயிண்ட்லேருந்து லீவ் ஆகிற ஒரு கரண்ட்டு தான், அது வந்து I3. ஓகே, இதில் I1ஓட வேல்யூ, I2ஓட வேல்யூ, I3ஓட வேல்யூ எதுவுமே தெரியாது. அப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இந்த பாயிண்ட், இந்த நோடு வந்து நோடு வோல்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, இந்த நோடுக்கு ஒரு வந்து அஷ்யூம் பண்ணுறோம். என்னென்னா Vx அப்படின்னு ஒரு நேம் அஷ்யூம் பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த I1 எப்படி எழுதலாம், ஓம்ஸில் அப்ளை பண்ணோன்னா V/R. வீணானது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அப்போ I1 அப்படின்னா இது எங்கேருந்து இந்த டைரெக்ஷன் பார்க்கணும். இந்த டைரெக்ஷன் எடுத்துருக்கோன்னா ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் அந்த மாதிரி. இங்கே V1, இங்கே Vx. ஓகே Vx. ஓகே, V1 - Vx இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டிவைடட் பை அப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ். நார்மலாக நம்ம என்ன தெரியும், I is equal to V/Rன்னு எழுதுகிறோம். வீணானது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். தேர்ஃபோர் I1 எப்படி எழுதுகிறோம், V1 - Vx டிவைடட் பை இந்த ரெசிஸ்டன்ஸ் R1. ஓகே, அப்புறம் ப்ளஸ் I2ன்னு இருக்குது. I2வில் டைரெக்ஷனை பாருங்கள், டைரெக்ஷன் வந்து லெஃப்ட் டு ரைட் டு லெஃப்ட்டுன்னு இருக்குது. அப்போ இங்கே எப்படி எழுதணும், V2 - Vxன்னு எழுதணும். இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு தான் வருது. ஸோ V2 - Vx minus V2ன்னு எழுதக்கூடாது. ஸோ பி கேர்ஃபுல். டிவைடட் பை இந்த ரெசிஸ்டன்ஸ் என்னது R2. அப்புறம் I3
I3க்கு என்ன எழுதணும்னா Vx மைனஸ் இங்கே Vy அப்படிலாம் எடுக்க தேவையில்லை, ஏன்னா அது கிரவுண்டில் தான் இருக்குது. கிரவுண்டில் கனெக்ட் ஆகியிருந்தாலே இது எப்போவுமே 0 வோல்டேஜ் தான். therefore இங்கே எப்படி எழுதுகிறோம், Vx மைனஸ் 0 டிவைடட் பை R3, இல்லைன்னா டேரெக்டாக Vx பை R3 அப்படி கூட எழுதலாம். புரியுதா? இப்போ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிங்கன்னா இந்த V1 V2 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ சப்போஸ் V1ஓட வேல்யூ Vxோட வேல்யூ சால்வ் பண்ணிட்டாலுமே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி டிவைடட் பை R1 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா I1ஓட வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். புரியுதா? ஆர் இப்போ நமக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். என்ன டவுட்னா, இப்போ நான் கரண்ட் டைரெக்ஷன் வந்து நம்மளாக தான் அஷ்யூம் பண்ணியிருக்கோம். ஏன்னா ப்ளூ கலரில் எழுதியிருக்கேன் இல்லையா, நம்மளாக தான் அஷ்யூம் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி சப்போஸ் நான் வந்து வேறு மாதிரி அஷ்யூம் பண்ணுறேன். எப்படின்னா இந்த டைரெக்ஷன் இப்படி போட்டு இதை இந்த டைரெக்ஷன் மாற்றினா அப்படி மாற்றி சால்வ் பண்ணலாமா? அப்போ நம்மளோட அசம்ஷன்னா இந்த டைரெக்ஷனில் அஷ்யூம், ஏன்னா அசம்ஷன் தானே பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம டைரெக்ஷன் மாற்றி எடுத்தால் தப்பாக வருமானா? தப்பாக வராது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இது எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பாருங்கள். எப்படி டைரெக்ஷன் அஷ்யூம் பண்ணுறோம் அப்படின்னா, இதை I1 எடுக்கிறோம், இதோட டைரெக்ஷனை மாற்றி எடுக்கிறோம். எப்படி எடுக்கிறோம், இந்த மாதிரி எடுக்கிறோம். I2ன்னு எடுக்கிறோம். இந்த I3ன்றதை அப்வர்ட் டைரெக்ஷனில் எடுக்கிறோம். இங்கே I2 வந்து ஃப்ரம் ரைட் டு லெஃப்டாக இருக்குது, இதை வந்து நம்ம லெஃப்ட் டு ரைட்டுன்னு மாற்றுறோம். ஓகேயா? இப்போ KCL அப்ளை பண்ணால் என்ன வரும், இங்கே Vx அது அப்படியே இருக்கட்டும். ஓகே, இங்கே KCL அப்ளை பண்ணிங்கன்னா எப்படி எழுதலாம், என்டரிங் கரண்ட் இது I1 + I3, I1 + I3 இஸ் ஈக்குவல் டு I2, ரைட்டா? இங்கே எப்படி இருக்குது, I1 + I2 இஸ் ஈக்குவல் டு I3, இங்கே I1 + I3 இஸ் ஈக்குவல் டு I2. இந்த I2வும் I3யும் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. ஏன் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு, இந்த I3 I2ஓட டைரெக்ஷன் வந்து நம்ம மாற்றினதுனால இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. பட் ஆன்சர் சால்வ் பண்ணும்போது ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான் வரும். எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு ஈக்குவேஷன் எழுதுங்க. இது ஒன்று தான், டைரெக்ஷன் படி எழுதணுன்னா இந்த எண்டு மைனஸ் இந்த எண்டு. ஸோ V1 மைனஸ் Vx டிவைடட் பை R1 ப்ளஸ் I3க்கு எப்படி எழுதணும், இங்கே தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த டைரெக்ஷன் வந்து பாட்டம் டு டாப்பில் இருக்குது. அப்போ இங்கே பாட்டமில் வந்து 0 வோல்டேஜ். ஸோ 0 மைனஸ் Vx டிவைடட் பை R3 அப்புறம் இஸ் ஈக்குவல் டு I2ன்னா என்னதுன்னா, டைரெக்ஷன் பாருங்கள், from left to right. So Vx minus V2 divided by R2. புரியுதா? கவனிங்க, அவ்வளோதான். இப்போ இந்த ஈக்குவேஷனும் ஒன்று தான். புரியுதா? ஈக்குவேஷன் வந்து சேமாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே V2 minus Vx by R2 வந்து இந்த சைடு இருக்குது, இதை இந்த சைடு கொண்டு வரும்போது Vx minus V2வாக மாறுது. ஏன்னா இந்த சைடு வரும்போது மைனஸில் வரும். இங்கே Vx by R3ன்னு இருக்குது. ஸோ அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகிருக்கு. Vx by R3 இந்த சைடு போனால் மைனஸ் Vx by R3ன்னு வந்துருக்கு. ஸோ நீங்கள் டைரெக்ஷன் எப்படி அசம்ஷன் பண்ணாலும் இந்த ஈக்குவேஷன் ஒன்றா தான் வரும். ஓகேயா? என்ன ஒன்றா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இங்கே மாற்றி எழுதணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். மறுபடியும் ரிப்பீட்டடாக வீடியோஸ் பாருங்கள், அப்போ வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும். அப்படி இல்லைன்னா கான்டாக்ட் பண்ணி என்னென்னு கேளுங்க. ஓகே, இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். திஸ் கொஷின், இந்த சிம்பிள் சர்க்யூட்டில் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, வோல்டேஜ் அட் நோட் ஏ, அதாவது இதுதான் நோட் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த நோட் ஏல என்ன வோல்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இது எப்போவுமே இந்த கிரவுண்ட் சிம்பிள் இருந்தாலும் இல்லைனாலும் இங்கே கீழே எப்போவுமே 0 தான். ஸோ இது வந்து நம்மளாக எழுதிக்கிறோம் VA, அதாவது இங்கே இந்த நோட் ஏல உள்ள வோல்டேஜ் தான் என்னது VA அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ கரண்ட் டைரெக்ஷன் வந்து நம்ம அஷ்யூம் பண்ணுறோம். எப்படி அஷ்யூம் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஓகே, இது வந்து அவர் விஷ் தான். இதை வந்து I1 எடுக்கிறோம், இங்கே I2ன்னு எடுக்கிறோம், இங்கே I3ன்னு எடுக்கிறோம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த ப்ளூ கலரில் எழுதுனது எல்லாமே நம்மளோட அசம்ஷன். இது கொஸ்டின்லேயே இருக்காது. அப்படி இருந்தால் நீங்கள் அதே எடுத்து சால்வ் பண்ணலாம். ஓகேயா? ஸோ இதெல்லாம் கொஸ்டினில் இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் எப்படி வேணாலும் எடுக்கலாம். எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவேஷன் நீங்கள் ஃபார்ம் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, இப்போ யூஸிங் நோடல் அனாலிசிஸ் அப்படின்னு இது இப்போ நோடல் அனாலிசிஸ் சால்வ் பண்ணணும்னா, ஸோ ஃபஸ்ட்டு KCL அப்ளை பண்ணுங்கள். KCL இங்கே அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், என்டரிங் கரண்ட் சம் ஆஃப் என்டரிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் லீவிங் கரண்ட், கிர்ச்சாஃப் கரண்ட் லா. ஓகே, என்டரிங் கரண்ட் அது I1 + I2
லீவிங் கரண்ட் வந்து I3 இஸ் ஈக்குவல் டு I3. ஓகே ரைட். இப்போ I1ன்றது என்னது? இந்த டைரெக்ஷன், இந்த வோல்டேஜ் டிஃபரன்ஸ் டிவைடட் பை இந்த ரெசிஸ்டன்ஸ். இந்த வோல்டேஜ் என்னது? 60 மைனஸ் VA. therefore 60 மைனஸ் VA டிவைடட் பை இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னது? 5 ஓம் ப்ளஸ் I2 என்னது? டைரெக்ஷன் என்னது? ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் இருக்குது. ஸோ 80 மைனஸ் VA, 80 மைனஸ் VA டிவைடட் பை இதோட வேல்யூ வந்து 10. ஓகே இஸ் ஈக்குவல் டு அப்புறம் I3 என்னது? VA மைனஸ் 0. இங்கே எப்போவுமே 0 வோல்டேஜ் தான். ஸோ VA மைனஸ் 0 டிவைடட் பை 10. நம்ம என்ன எழுதுகிறோம் டேரெக்டாக? சரி ஓகே, VA மைனஸ் 0 டிவைடட் பை 10. இதை சால்வ் பண்ணுறோம். எப்படி சால்வ் பண்ணலாம்? இங்கே எல்சிஎம் எடுங்க. இங்கே டினாமினேட்டரில் எல்லாமே 10 இருந்தால் ஈஸியாக டினாமினேட்டர் ஃபுல்லாக கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் மட்டும் எல்சிஎம் எடுக்கிறோம். இது நார்மல் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் தான். ஸோ இன்ட்டு 2, டினாமினேட்டரும் நியூமரேட்டரும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். therefore 120 மைனஸ் 2VA டிவைடட் பை 10. ஓகே டைரெக்டாக ஆட் பண்ணிடலாம். டிவைடட் பை 10, 80 மைனஸ் VA இஸ் ஈக்குவல் டு VA டிவைடட் பை 10. ஸோ 10 கெட்ஸ் கேன்சல்டு. இப்போ எப்படி இந்த ஈக்குவேஷன் எழுதலாம்? 180 ப்ளஸ் 80 minus 3VA is equal to VA. Okay, therefore 200 is equal to 4VA. இதை சால்வ் பண்ணோன்னா VA is equal to 50 voltage. அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு. டிட்டர்மைன் த வோல்டேஜ் அட் நோட் ஏ. நோட் ஏல என்ன வோல்டேஜ் இருக்குது? 50 voltage. ரைட். இப்போ என்னென்ன சால்வ் பண்ணணும்னா ஜஸ்ட்டு கரண்ட் பாசஸ் த்ரூ 5 ohm ரெசிஸ்டர். 5 ohm ரெசிஸ்டரில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா I1. ஸோ I1 என்னது? சிம்பிள். I1 என்ன எழுதியிருக்கோம்? 60 மைனஸ் VA டிவைடட் பை 5. அவ்வளோதான். இது I1 வந்து இப்படி எழுதியிருக்கோம். ஸோ 60 மைனஸ் VA டிவைடட் பை 5. VAவோட வேல்யூ நமக்கு தெரியும். 60 மைனஸ் 50 டிவைடட் பை 5. ஓகே, அப்போ என்ன வரும்? 10 by 5 இஸ் ஈக்குவல் டு 2. என்ன வரும்? I1 இஸ் ஈக்குவல் டு 2 ஆம்பியர். ரைட்டு. அப்போ I1 தான் என்னது? கரண்ட் பாசஸ் த்ரோ 5 ohm ரெசிஸ்டர் தான் I1 இஸ் ஈக்குவல் டு 2 ஆம்பியர். அவ்வளோதான் ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா பவர் கன்சியூம்டு பை 5 ohm ரெசிஸ்டர்னு கேட்டுருக்காங்க. பவர் கன்சியூம்டு பை 5 ohm ரெசிஸ்டர்னா I²R இதுதான் ஃபார்முலா. ஸோ இங்கே 5 ohm, இங்கே ஆரோட வேல்யூவே 5 தான். therefore 2 ஸ்கொயர் இன்ட்டு 5 அப்படின்னா என்ன வரும்? 20 வாட்ஸ். 20 வாட்ஸ். அவ்வளோதான். சப்போஸ் கொஷினில் இன்னும் அடிஷனாக கேட்டிருந்தாங்க, இந்த ரெசிஸ்டரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட், இந்த ரெசிஸ்டரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் கேட்டிருந்தாங்கன்னா I2க்கு, I2னா 80 மைனஸ் VA டிவைடட் பை 10, I3னா V3 டிவைடட் பை 10. அதை சப்ஸ்டியூட் பண்ணி அந்த கன்சர்ன் கரண்ட் வந்து நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ கொஷின் நம்பர் 2, நெக்ஸ்ட் கொஷின் சால்வ் பண்ணலாம். டிட்டர்மைன் த கரண்ட் பாசஸ் த்ரூ 10 ohm ரெசிஸ்டர். ஓகே, இது நம்ம சால்வ் பண்ணுறோம். இதை நம்ம வந்து Vxன்னு எடுத்துக்கிறோம். ஓகேயா? ஸோ கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகிற மாதிரி அஷ்யூம் பண்ணுறோன்னா நம்மளே அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வேறு டைரெக்ஷன் அஷ்யூம் பண்ணலாம். இது I1. ஸோ இங்கே இந்த டைரெக்ஷன் அஷ்யூம் பண்ணலாம். ஓகே, இது வந்து I3, அப்புறம் இங்கே I2 இப்படி அஷ்யூம் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ அப்ளை KCL. இங்கே KCLல வந்து இந்த நோடில் KCL அப்ளை பண்ணிங்கன்னா என்டரிங் கரண்ட் கிர்ச்சாஃப் கரண்ட்டில் அப்ளை பண்ணுறோம். இங்கே என்டரிங் கரண்ட் அது I1 I1 ப்ளஸ் I3. லீவிங் கரண்ட் வந்து I2 இஸ் ஈக்குவல் டு I2. ஓகே, ஸோ இந்த I1 எப்படி எழுதலாம்? 60 மைனஸ் Vx டிவைடட் பை 10. 60 மைனஸ் Vx டிவைடட் பை 10 ப்ளஸ் I3 வந்து இங்கே 0, இங்கே 0 வோல்டேஜ். ஸோ 0 மைனஸ் Vx, நம்ம வந்து மைனஸ் Vxன்னு 0 மைனஸ் Vx டிவைடட் பை 15 இஸ் ஈக்குவல் டு I2ஓட வேல்யூ Vx மைனஸ் 60. Vx மைனஸ் 60 டிவைடட் பை 15. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 30 தான் எல்சிஎம். ஸோ
இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 180 மைனஸ் 3vx, அப்புறம் இங்கே மைனஸ் 2vx, இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 30 இஸ் ஈக்குவல் டு 2vx மைனஸ் 120 டிவைடட் பை 30. இதையும் கேன்சல் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதை எப்படி எழுதுகிறோம்? 180 ப்ளஸ் 120 இஸ் ஈக்குவல் டு 7. ஆக்சுவலாக இங்கே வந்து 65. ஓகே, ஸோ 65 மைனஸ் vx. அதே மாதிரி இங்கே 65 இன்ட்டு 3னா 195. ஸோ இங்கேயும் 195 ப்ளஸ் 120 இஸ் ஈக்குவல் டு 7vx. சால்வ் பண்ணிங்கன்னா 315 இஸ் ஈக்குவல் டு 7vx. for vx equal to 45 voltage. ரைட்டா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? கரண்ட் பாசஸ் த்ரூ 10 ohm resistor. 10 ohm resistorனா 65 minus vx divided by 10. ஸோ கரண்ட் பாசஸ் த்ரூ 10 ohm resistor அப்படின்னா 65 minus vx divided by 10. ஓகே, அப்போ 65 minus 45 divided by 10 என்ன வரும்? 20 by 10 is equal to 2. Current passes through 10 ohm resistor is equal to 2 ampere. ஓகே, சப்போஸ் கொஷினில் இந்த கரண்ட் கேட்டிருந்தாங்க, I2 கேட்டிருந்தாங்கன்னா இப்போ எப்படி எழுதலாம்? கரண்ட் பாசஸ் த்ரூ இல்லை டைரெக்டாக I2 is equal to vx minus 60 divided by இந்த கரண்ட் 15 வரும். ஓகேயா? vx ஓட வேல்யூ என்னது? 45 minus 60 divided by 15. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா இங்கே minus 15 divided by 15 is equal to minus 1. அதாவது I2 is equal to minus 1 ஆம்பியர்னு வரும். புரியுதா? ஏன் மைனஸ் 1 வருது? நம்ம இந்த டைரக்ஷன் அஷ்யூம் பண்ணுறது இப்படி பண்ணியிருக்கிறதுனால. சப்போஸ் நீங்கள் இந்த டைரக்ஷன் லாஸ்ட் ப்ராப்ளமில் உள்ள மாதிரி இந்த டைரக்ஷன் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் 1 ஓம்னு வரும். இந்த மாதிரி டைரக்ஷன் எதுவுமே கொடுக்காமல் இந்த மாதிரி கொஷினில் கேட்டிருந்து அதை நீங்கள் மைனஸ் 1 ஆம்பியர்னு நீங்கள் சால்வ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எந்த டைரக்ஷன் அஸ்யூம் பண்ணியிருக்கீங்கன்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த டைரக்ஷன் அஸ்யூம் பண்ணியிருக்கீங்க, ஓகே ரைட், அப்போ மைனஸ் 1 தான் வரும், அதுவும் கரெக்ட். ப்ளஸ் 1 ஆம்பியர் வந்துச்சுன்னா நீங்கள் டைரக்ஷன் மாற்றி எடுத்துருக்கணும். பட் இப்படி இந்த டைரக்ஷன் எடுத்து ப்ளஸ் 1 ஆம்பியர் வந்தால் அதுவுமே தப்பு தான். இந்த டைரக்ஷன் எடுத்தால் மைனஸ் 1 ஆம்பியர் தான் வரும். அண்ட் ஒன் மோர் திங், எப்போவுமே இந்த டைரக்ஷன் எடுத்தால் மைனஸில் வரும் அப்படியும் அஷ்யூம் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ இந்த வோல்டேஜ் வந்து ரொம்ப ஹையர் லெவலில் இருந்துச்சுன்னா இது பாசிட்டிவாக கூட மாறும். ஓகே, அட் பர்டிகுலர் ப்ராப்ளமில் நீங்கள் டைரக்ஷன் எப்படி வேணாலும் எடுக்கலாம். பட் டைரக்ஷன் மாற்றி எடுத்திங்கன்னா இங்கே அதுக்கேற்ற மாதிரி வேல்யூஸ் வந்து மாறும். அது ஒன்றும் மிஸ்டேக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அது தட் இஸ் நாட் எ ஃபால்ட், அதுவுமே கரெக்டு தான். ஓகே, இதுதான் நோடல் அனாலிசிஸ். நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே இதை நம்ம லூப் கரண்ட் எடுத்தோம்ல லாஸ்ட் கேஸில் L1, இங்கே லூப் 2 L2, அதுலேயும் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஒரே சர்க்கியூட்டை எல்லா மெத்தட்லையும் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மற்ற சப்ஜெக்டை காட்டிலும் உங்களுக்கு என்விரான்மெண்டல் சயின்ஸ், ஃபிசிக்ஸ் இதை காட்டிலும் நீங்கள் இதில் நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இதுதான் உங்களுக்கு வந்து பேஸ். ஓகே, இதில் இந்த சர்க்கியூட் தியரியை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் எத்தனை சர்க்கியூட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் ஸ்ட்ராங் ஆவீங்க. ஏன்னா நீங்கள் இதைத்தான் இன்னும் ஒரு 3 வருஷம் படிக்க போகிறீங்க. ஸோ இதில் மட்டும் போர் அடித்து இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த சப்ஜெக்டை மட்டும், இது வந்து அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த சூப்பர் நோடு கான்செப்ட், இது வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ் ப்ராப்ளம். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, பிஃபோர் கோயிங் இன் டு தட் ப்ராப்ளம், இந்த சர்க்கியூட் சால்வ் பண்ணணும்னா ஹவு மெனி நோட்ஸ் ஆர் ஹியர் அப்படின்னா எத்தனை நோடு இருக்குது? தெர் ஆர் 3 நம்பர் ஆஃப் நோட்ஸ். 1 2 3 4 அப்படி அஸ்யூம் பண்ணக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே ஒரே பாயிண்ட்டு தான். இங்கே என்ன வோல்டேஜ் இருக்குமோ இங்கேயும் 0 வோல்டேஜ், இங்கேயும் 0 வோல்டேஜ். ஸோ இது ஃபுல்லாகவே ஒரே பாயிண்ட்டு தான். ஓகே, இது எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணலாம், இந்த மாதிரி கூட மெர்ஜ் பண்ணலாம். ஓகே, இங்கேயும் 0 வோல்டேஜ்,
இங்கேயும் 0 வோல்டேஜ். கிரவுண்ட்னாலே எல்லாம் காமன் தான். ஸோ இது ஃபுல்லாக ஒரு நோடு தான். 1 2 3. therefore n is equal to 3. minimum number of nodes, how many number of nodes are required? minimum number of equations na n minus 1. இது n என்னது 3. therefore equation என்னன்னா n minus 1 is equal to 3 minus 1. 2 equations are required to solve this problem. ஓகே, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம எடுக்கலாம். இந்த கரண்ட் டைரக்ஷன் வந்து இன்னும் அஷ்யூம் பண்ணல, அது வந்து நம்மளே அஷ்யூம் பண்ணலாம். எப்படின்னா இந்த டைரெக்ஷனில் இந்த டைரெக்ஷன் அப்புறம் இந்த டைரெக்ஷன். ஃபஸ்ட்டு இது ஏன் ஒரு ஸ்பெஷல் கேஸ் ப்ராப்ளம் அப்படின்னா, இங்கே வந்து இத்தனை பிரான்ச்சஸ் இருக்கிறதுனால ஸ்பெஷல் கேஸ் ப்ராப்ளம் இல்லை. லாஸ்ட் கேஸ் பார்த்தோன்னா இங்கே 2 லூப் தான் இருக்குது, இங்கே வந்து 3 லூப்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஸ்பெஷல் கேஸ் ப்ராப்ளம்னு நினைக்கக்கூடாது. அதனால் இல்லை. என்ன விஷயம்னா, இங்கே வந்து எப்படி நீங்கள் கரண்ட் வந்து எடுப்பீங்க அஷ்யூம் பண்ணுறது கஷ்டம். ஏன் அப்படின்னா, இங்கே கரண்ட் டைரெக்ஷன் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அப்போ என்ன எழுதுகிறோம், இங்கே எடுக்கிறதுக்கு 50 மைனஸ் விஎக்ஸ் டிவைடட் பை 5ன்னு எழுதுவோம். டிவைடட் பை 5ன்னு என்னது, டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ். இங்கே கேப்பில் ரெசிஸ்டன்ஸே இல்லை. ஸோ இங்கே அஷ்யூம் பண்ணவே முடியாது. ஓகே, அப்போ இதை எப்படி கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா, சூப்பர் நோடு அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். சூப்பர் நோடுனா என்னென்னா, மெர்ஜிங் 2 நோட்ஸ், அதாவது 2 நோட்ஸை வந்து மெர்ஜ் பண்ணுறோம். மெர்ஜ்னா என்ன, ஒன்றா கன்சிடர் பண்ணுறோம் இந்த மாதிரி. ஸோ இது ஃபுல்லாகவே நம்மளை பொறுத்த வரையும் ஒரே நோடு. ஓகே, இந்த ஹோல் ஏரியாவே சிங்கிள் நோடாக கன்சிடர் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இப்போ சிம்பிள் கேசிஎல் அப்ளை பண்ணுங்கள். கிர்ச்சாஃப் கரண்ட் லா வந்து இந்த சூப்பர் நோடுக்கு அப்ளை பண்ணுறோம். கேசிஎல் இது எல்லாமே இப்போ ஒரே நோடு. ஓகே, ஸோ என்ட்ரிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு லீவிங் கரண்ட். என்ட்ரிங் கரண்ட் எது, இந்த கரண்ட் ரைட்டா. நம்ம வேணால் நேம் பண்ணலாம். I1, இங்கே I2, இது I3, இது I4. ஓகே, அப்போ கேசிஎல் அப்ளை பண்ணோன்னா என்டரிங் கரண்ட் இது இந்த ஹோல் நோடுக்கு வந்து I1 ப்ளஸ் I2 இஸ் ஈக்குவல் டு லீவிங் கரண்ட் I3 ப்ளஸ் I4. ரைட். இப்போ 50 மைனஸ் இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, 50 மைனஸ் இந்த விஎக்ஸ்னே எழுதலாம், நோ ப்ராப்ளம். ஸோ I1னா 50 மைனஸ் விஎக்ஸ் டிவைடட் பை 5 ப்ளஸ் I2 எப்படி எழுதலாம், I2 இங்கே இருக்குது. ஸோ 20 மைனஸ் Vy. ஓகே, 20 மைனஸ் Vy டிவைடட் பை இந்த 4 ஆம்பியர் 4 இஸ் ஈக்குவல் டு I3 என்னது, இங்கே என்ன இருக்குது, Vx மைனஸ் 0 டிவைடட் பை 10. Vx மைனஸ் 0 டிவைடட் பை 10 ப்ளஸ் அதுக்கப்புறம் I4க்கு என்னது, Vy மைனஸ் 0 டிவைடட் பை 20. Vy மைனஸ் 0 டிவைடட் பை 20. ரைட். இது வந்து ஒரு ஈக்குவேஷன். இது எல்சிஎம்லாம் எடுக்கிறது தட் இஸ் டிஃப்ரெண்ட். அது அப்புறம். ஃபஸ்ட்டு இது ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் இது எல்சிஎம் எல்லாமே எடுத்திங்கன்னா என்ன ஒரு ஈக்குவேஷன் வரும்னா, இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிங்கன்னா Vx ப்ளஸ் Vy இஸ் ஈக்குவல் டு 50 இதுதான் வரும். சால்விங். ஓகே, சால்வ் பண்ணிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் தான் வரும், எல்சிஎம்லாம் எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா. நெக்ஸ்ட்டு ஓகே, நமக்கு எத்தனை ஈக்குவேஷன் தேவை, 2 ஈக்குவேஷன்ஸ் இருந்தால் தான் சால்வ் பண்ண முடியும். நமக்கு 1 ஈக்குவேஷன் ரெடி பண்ணியாச்சு. இன்னொரு ஈக்குவேஷன் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா, இந்த Vx மைனஸ் Vyனா என்ன சொல்ல வராங்கன்னா, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் 2 நோட்ஸ். எது, Vxக்கும் Vyக்கும் உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னவாக இருக்கும், அதை டைரெக்டாக அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன வோல்டேஜ்னு, 10 வோல்டேஜ். ஸோ அதையே ஒரு ஈக்குவேஷனாக எழுதுகிறோம். எப்படி, Vx மைனஸ் Vy இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டையும் உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து 10 இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ இதுதான் என்னது, ஈக்குவேஷன் நம்பர் 2. இதை ரெண்டையும் சால்வ் பண்ணுங்கள். இதை ரெண்டையும் சால்வ் பண்ணிங்கன்னா இதை கேன்சல் பண்ணலாம். 2Vx இஸ் ஈக்குவல் டு 60. இதை சால்வ் பண்ணிங்கன்னா Vx ஈக்குவல் டு 30 வோல்டேஜ். இப்போ இதை இங்கே கொண்டு வரும்போது Vy இஸ் ஈக்குவல் டு
50 வோல்டேஜ். புரியுதா? ரைட். இந்த விஎக்ஸும் விஒயும் சால்வ் பண்ணிட்டோம். அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? பவர் கன்சியூம்டு பை 20 ஓம் ரெசிஸ்டர். பவர் கன்சியூம்டு பை 20 ஓம் ரெசிஸ்டர்னால் எப்படி சால்வ் பண்ணலாம்? இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட், அப்போ I² R, அவ்வளோதான். I4² இன்ட்டு 20. பவர் கன்சியூம்டு பை 20 ஓம் ரெசிஸ்டர்னால் I4² இன்ட்டு 20. I4ஓட வேல்யூ என்னது? I4னா என்னது? Vy மைனஸ் 0 டிவைடட் பை 20 தான் I4. Vy மைனஸ் 0 டிவைடட் பை 20 தான் I4 இன்ட்டு ஸ்கொயர் இன்ட்டு 20. ஓகே, Vyயோட வேல்யூ, சாரி இது வந்து 20. ஓகே ரைட். 20 டிவைடட் பை 20 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 20, இதுவும் கேன்சல் ஆயிரும், இஸ் ஈக்குவல் டு 20 வாட்ஸ். அவ்வளோதான். ஓகே, இல்லைன்னா இன்னொரு ஃபார்முலா இருக்குது, அதுவும் அதே லாஜிக் தான். V²/R, அதுவும் ஃபார்முலா தான். ஸோ Vy² டிவைடட் பை 20. பவருக்கு ரெண்டு ஃபார்முலா சொல்லியிருந்தோம், ஒன்று I² இன்ட்டு ஆர், இல்லைன்னா V² டிவைடட் பை ஆர். ஓகே, இங்கே வந்து அதே தான், 20² டிவைடட் பை 20. ஸோ இதுவும் கேன்சல் பண்ணோன்னா again power consumed by 20 ohm resistor is equal to 20 watts. அவ்வளோதான் ப்ராப்ளம். இதுதான் சூப்பர் நோடு கான்செப்ட். இது வந்து ஸ்பெஷல் கேஸ் ப்ராப்ளம், எப்போயாவது உங்களுக்கு வரலாம். ஸோ வந்தாலும் நீங்கள் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓகே, இந்த ப்ராப்ளம் என்னென்னா ஃபைண்ட் I, அவ்வளோதான் கேட்டிருக்காங்க. கரண்ட் பாசஸ் த்ரோ 28 ஓம் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா ஃபைண்ட் ஐன்னு கொடுத்துருக்காங்க. ஐன்றது கரண்ட் பாசஸ் த்ரோ 28 ஓம் ரெசிஸ்டரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட். இது நிறைய மெத்தட் இருக்குது. மெஷ் அனலைசிஸ் மெத்தட், இல்லை நோடல் மெத்தட், அப்புறம் சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட். இன்னுமே நிறைய மெத்தட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் 4 to 5 தியரம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை நம்ம ஒரு 2 மெத்தடில் ட்ரை பண்ணுறேன். என்ன? மெஷ் அனலைசிஸ் மெத்தட், அப்புறம் சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட். ரெண்டுமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அடிஷ்னலாக நீங்கள் வேணால் வெரிஃபை பண்ணி பாருங்கள். எது நோடல் மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், சேம் ஆன்சர் வந்து வரும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் 1 எதில் சால்வ் பண்ணலாம்? சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக்கில் சால்வ் பண்ணலாம். சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட். ஓகே, சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன? கரண்ட் சோர்ஸை வோல்டேஜ் சோர்ஸாக மாற்றணும். ஓகே, ஸோ நீங்கள் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். கரண்ட் சோர்ஸுக்கு பேரலாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதை வோல்டேஜ் சோர்ஸுக்கு மாற்றும் போது அது எப்படி மாறும்? அந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படியே சீரியஸாக வந்துடும். ஓகே, இந்த 4 ஓம் தான் சீரியஸில் 4 ஓம்னு வரும். அப்போ இங்கே 10 ஆம்பியருக்கு பதிலாக 10 வோல்டேஜ்னு எழுதக்கூடாது. இங்கே வின்னு எழுதும்போது இந்த I இன்ட்டு ஆர். ஸோ 10 ஆம்பியர் இன்ட்டு, இது ஆக்சுவலாக 10 ஆம்பியர். ஓகே, 10 ஆம்பியர் இன்ட்டு 4 ஓம். ஸோ 40 வோல்டேஜ். ரைட்டா? இந்த டெர்மினல் முடிஞ்சிருச்சு. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், எந்த வேல்யூ கேட்டிருக்காங்களோ கரண்ட் பாஸ் த்ரோ I ஓம், அந்த எலமெண்ட்டை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அது அப்படியே தான் இருக்கும். ஓகே, 28 ஓம். ஏன்னா இந்த கரண்ட் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, அப்புறம் இதையும் ஆக்சுவலாக இந்த வேல்யூ நான் எழுதலை, 8 ஓம். ஓகே, இப்போ அதே மாதிரி இந்த கரண்ட் சோர்ஸையும் நம்ம வோல்டேஜ் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ கன்வெர்ட் பண்ணும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரீஸில் வருமா? வோல்டேஜ் சோர்ஸில் வரும்போது தேர்ஃபோர் இங்கே 8 ஓம். அப்புறம் இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸை என்ன பண்ணுவோம்? 5 ஆம்பியரை 5 வோல்டேஜ்னு எழுதாமல் I இன்ட்டு ஆர்னு மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்று என்னென்னா, இங்கே டைரெக்ஷனை பாருங்கள், டவுன்வர்ட்ஸில் இருக்குது. டவுன்வர்ட்ஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? -5ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ -5 இன்ட்டு 8 -40. -40ன்னு அப்படி எழுதுகிறோம். அதோட பொலாரிட்டியை ரிவர்ஸில் எழுதுகிறோம். இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ். என்னது? 40 வோல்டேஜ். அவ்வளோதான் சர்க்யூட். இப்போ இந்த மாதிரி மெஷ் அனலைசிஸ் இந்த லூப் எடுக்கிறோம், நமக்கு ஆன்சர் வந்துடும். இந்த I தான் நமக்கு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கிளாக் வைஸ்லேயே எடுக்கிறோம். இப்போ கிளாக் வைஸில் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன ஃபேஸ் பண்ணுறோம்? மைனஸ் ஃபேஸ் பண்ணுறோம்.
நெகட்டிவ் polarity. ஸோ -40 இது வந்து KVL. ஸோ -40 ப்ளஸ் இங்கே என்ன வரும் 4 into I ப்ளஸ் 4 into I, அப்புறம் இங்கே வரும்போது 28 into I 28I ப்ளஸ் அதுக்கப்புறம் இங்கே வரும்போது 8 into I 8 into I. பி கேர்ஃபுல், இங்கே வரும்போது மறுபடியும் மைனஸில் தான் என்ட்ரு ஆகும். ஸோ -40 -40 is equal to 0. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 40I is equal to 80. therefore I is equal to 2 ampere. அதான் ஆன்சர் 2 ampere. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இப்போ வந்து சரி நம்ம மெஷ் கரண்ட் மெத்தட் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் இல்லையா, அதுபடி நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ மெத்தட் 2, மெஷ் கரண்ட் அனலிசிஸ், இந்த மெத்தடில் சால்வ் பண்ணுறோம். இந்த மெத்தடில் சால்வ் பண்ணோம்னா let me redraw the circuit. கவனிங்க, மெஷ் அனலிசிஸ் மெத்தட்னா ஒரு க்ளோஸ்டு லூப் ஃபார்ம் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் KVL அப்ளை பண்ணி சால்வ் பண்ணும். இங்கே இந்த டைரெக்ஷன் லூப் ஃபார்ம் பண்ண முடியாது, ஏன்னா இதோட வோல்டேஜ் தெரியாது. I into R அதுவும் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஏன் I into R சப்ஸ்டியூட் பண்ண முடியாதுன்னா ஐயோட வேல்யூ, கரண்ட்டோட வேல்யூ 10 ampere. ஓகே, இங்கே ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இல்லை, வோல்டேஜ் வேல்யூ இல்லை. ஏன்னா மெஷ் கரண்ட் மெத்தடில் நம்ம KVL தான் அப்ளை பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லேயும் நமக்கு வோல்டேஜ் தேவை. இங்கே வந்து வோல்டேஜ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அதனால் நம்ம க்ளோஸர் பாத் எப்படி எடுக்கிறோன்னா இந்த டைரெக்ஷன் எடுக்கிறோம். ஓகே, இந்த 10 ampere 5 ampere இருக்கிற இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ண முடியாது. ஓகே, இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட் I. ஓகே, இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் கொடுக்கல, இந்த 4 ampereல ஃப்ளோ ஆகிற கரண்ட்டும் கொடுக்கல. ஸோ இது வந்து நம்ம ஸ்மார்ட்டாக தான் மூவ் பண்ணணும். எப்படி மூவ் பண்ணலாம்? இது I1, இது I2, இந்த மாதிரிலாம் எடுத்து வேரியபிள்ஸை அதிகப்படுத்தி அப்புறம் ஈக்குவேஷன்லாம் சால்வ் பண்ணணும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸ்மார்ட்டாக எப்படி யூஸ் பண்ணுறோன்னா, நல்லா கவனிங்க, இங்கே வந்து 10 ampere கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது இந்த பிரான்ச்சில். ஸோ இங்கே கரண்ட் I வந்து இந்த சைடு போகுது. அப்போ இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து எப்படி இருக்குன்னா, சப்போஸ் இங்கே 10 ampere, ஃபார் எக்ஸாம்பிள் இது 1 ampere வைங்க. ஸோ 10 - 1 இங்கே என்ன வரும்? 9. அப்போ இங்கே என்னன்னு தெரியாது, 10, இங்கே -I. therefore இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து 10 - I. ஓகே, இங்கே I கரண்ட் ஃப்ளோ ஆகுது, இங்கே 5 வந்து டிவைட் ஆகிடுச்சு. ஸோ இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I - 5. புரியுதா? ரைட், இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். எப்படி க்ளோஸ் பண்ணலாம்? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, 28 into I, அதுக்கப்புறம் எப்படி வருது? I - 5 into 8. I - 5 தான் இந்த பிரான்ச்சில் ஃப்ளோ ஆகிற கரண்ட், ப்ளஸ் I - 5 into 8. இந்த 8 வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணணும், ப்ளஸ் திரும்பி எப்படி வரும்? இப்படி க்ளோஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும். நம்ம இப்படி கிளாக் வைஸில் தான் க்ளோஸ் பண்ணுறோம், பட் கரண்ட் எப்படி எடுத்திருக்கோம்? இது ஆப்போசிட் டைரெக்ஷனில் வருது. நம்ம இந்த பாத்தில் ஃப்ளோ ஆகும்போது, நம்ம அதாவது பாட்டம் டு டாப் ஃப்ளோ ஆகும்போது கரண்ட் வந்து எந்த டைரெக்ஷனில் அசீவ் பண்ணியிருக்கோம்? ஆப்போசிட் டைரெக்ஷனில் அசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே எப்படின்னா -10 - I into 4. புரியுதா? இந்த மைனஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் மைனஸ்? நம்ம லூப் வந்து கிளாக் வைஸில் போகிறோம், அப்போ அது வந்து டாப் டு பாட்டம் வருது. பட் கரண்ட் அது பாட்டம் டு டாப் வருது, பட் கரண்ட் வந்து டாப் டு பாட்டம் வந்துட்டுருக்கு, ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்துட்டுருக்கு. ஸோ -10 - I தான் கரண்ட், இன்ட்டு 10 - I தான் கரண்ட்டு, இன்ட்டு 4 I into R, அந்த மாதிரி இஸ் ஈக்குவல் டு 0. இதை சால்வ் பண்ணி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 28I ப்ளஸ் 8I - 40. ஸோ -40 - 4I is equal to 0. again 28 இதெல்லாம் சால்வ் பண்ணிங்கன்னா வரும் I is equal to 2 ampere. இங்கே என்ன வருது? இதுலேயும் கரெக்டாக 2 ampere. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கள். மெத்தட் 3ல் நோடல் அனலைசிஸ் மெத்தட், அதாவது இங்கே Vx Vyன்னு எடுத்து 10 is equal to Vx
மைனஸ் 0 டிவைடட் பை 4, இங்கே விஎக்ஸ் மைனஸ் விஒய் டிவைடட் பை 28, இந்த மாதிரி சால்வ் பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப ஆன்சர் அவ்வளோ சீக்கிரம் வராது, பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதில் கரண்ட் பாசஸ் த்ரூ திஸ் ஓம் ரெசிஸ்டர் அதெல்லாம் கேட்கல. நீங்கள் கரண்ட் வேல்யூ கொடுத்துட்டு ஃபைண்ட் த ரெசிஸ்டன்ஸ், அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? மறுபடியும் சிம்பிள் தான். இது வந்து நம்ம அஷ்யூம் பண்ணுறோம், கரண்ட் வந்து ஐ அப்படின்னு அஷ்யூம் பண்ணுறோம். இங்கே இது I1 I2 அந்த மாதிரிலாம் அஷ்யூம் பண்ணால் ரொம்ப ப்ராப்ளம்ஸ், ஆன்சர் கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் ஐ, இதில் 4 டிவைட் ஆகுது அப்படின்னா இந்த கரண்ட் என்னவாக இருக்கும்? I-4 அப்படின்னு எழுதும். I-4 தான் இந்த பிரான்ச்சில் ஃப்ளோ ஆகிற கரண்ட். ஓகே, இப்போ சால்வ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். எப்படின்னா, ஃபஸ்ட்டு இதில் க்ளோஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி லூப்பில் க்ளோஸ் பண்ணுங்கள். கேவிஎல் கிர்ச்சாஃப் வோல்டேஜில் எழுதுங்க. -50, அதாவது இந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ட்ரு ஆகிறோம் மைனஸில். ஸோ -50 + 6i ப்ளஸ் இந்த டைரெக்ஷன் வரும்போது I-4, இதுதான் கரண்ட். இது வெளியே ஃப்ளோ ஆகிற கரண்ட்டே I-4. therefore I-4 கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ், I-4 × 7, I-4 இஸ் ஈக்குவல் டு அவ்வளோதான் 0. இதை சால்வ் பண்ணிங்கன்னா -50 + 13i -28 இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது 13i இஸ் ஈக்குவல் டு 78. therefore I இஸ் ஈக்குவல் டு 6, I think 6. ஓகே, 6 ஆம்பியர். ஓகேயா? அப்போ இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னவாக இருக்கும்? 6 - 4 வந்து 2 ஆம்பியர். ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். அப்புறம் நமக்கு இன்னொரு லாஜிக் என்னது, இது மாதிரி எல்லா லாஜிக்கையும் மிக்ஸ் பண்ணணும். எது? கரண்ட் எப்படி டிவைட் ஆகும், சீரீஸில் கரண்ட் சேமாக இருக்கும், வோல்டேஜ் வந்து பேரலல் கனெக்ஷன் ஆகும்போது வோல்டேஜ் சேமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம பார்க்கணும். இங்கே என்ன இருக்குது? இந்த ரெசிஸ்டன்ஸும் பேரல், அதாவது 7 ஓம் ரெசிஸ்டன்ஸும் ஆரும் பேரலாக இருக்குது. அப்படின்னா இன்டெரக்டாக என்ன மீனிங்? இந்த வோல்டேஜும் சேம். ஸோ இதில் உள்ள வோல்டேஜ் என்னதுன்னா, இந்த I × R தான் இதில் உள்ள வோல்டேஜ். V = IR இல்லையா? ஸோ I × R, அப்போ 4R தான் இந்த வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 7 × I-4. அதாவது வோல்டேஜ் வந்து சேமாக இருக்கும். ஏன்? பேரலல் கனெக்ஷனில். அப்போ 7 × I-4 அதுதான் இதில் உள்ள வோல்டேஜ். கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ், I × R தான் என்னது? வோல்டேஜ். அதே மாதிரி இந்த கரண்ட் இன்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் இந்த வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 4R. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 7i - 28 இஸ் ஈக்குவல் டு 4 × R. நமக்கு ஐயோட வேல்யூ வந்து ஆல்ரெடி தெரியும் 6ன்னு. therefore இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 7 × 6 - 28 இஸ் ஈக்குவல் டு 4 × R. ஓகே, 7 6 42. 42 - 28 வந்து 14 இஸ் ஈக்குவல் டு 4 × R. அப்போ R இஸ் ஈக்குவல் டு 14/4. therefore இங்கே 7, இங்கே 2. therefore R இஸ் ஈக்குவல் டு 3.5 ஓம் ரெசிஸ்டர். இதுதான் ஆன்சர். ஓகேயா? ஸோ இது வந்து எக்ஸாமுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி V = IR இந்த ஒரு ஃபார்முலா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி படிச்சுட்டுலாம் நீங்கள் எஸ்கேப் ஆக முடியாது. இது வந்து நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். ப்ராக்டிஸ் பண்ணுறது தவிர வேறு எந்த ஒரு வழியுமே கிடையாது. ஸோ நான் எழுதுகிற நோட்ஸ் எல்லாமே, நான் கொடுக்குற நோட்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் புக்கில் காப்பி பண்ணிடுங்க. ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான் வந்து டெக்ஸ்ட் புக்கோட சாஃப்ட் காப்பி கொடுத்துருக்கேன், அதையும் ரெஃபர் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இந்த வீடியோவும் நான் கொடுக்குற நோட்ஸுமே மோர் தென் சஃபிஷியன்ட். ஓகே, டவுட் இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.